பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட் டு இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. இது எழுதினவங்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட் இவர். இந்த பர்டிகுலர் பூம் 1804 அந்த பீரியடில் எழுதியிருக்கிறாங்க. 1807 ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டோன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சேடாக பர்சன் ஒரு லாங்கிங்கில் எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அது அகெயின் அவங்களோட லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு சேட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டோனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தாட்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஒரு ஹோப்போடு அவங்க கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டோட்டலாக 11 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒரு இர்ரெகுலர் ஓட் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸ்டான்சாஸோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா இமேஜஸ், நேச்சர்லேருந்து நிறையா இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல, லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் போயட் வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவர் ஒரு குழந்தையாக இருக்கும்போது நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ரொம்பவே க்ளோரிஃபைங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு ஹெவன்லி லைட், ஒரு ஹெவன்லி ஃபீல் அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே அவருக்கு கொடுத்துச்சு. மெடோஸ், க்ரோஸ், ஸ்ட்ரீம்ஸ், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அந்த கடவுளோட பர்ஃபெக்ஷன் அண்ட் ஆல்சோ கிரேஸ் தெரிகிற மாதிரி நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்டையர் இயர்த் ஒரு ஷைன் அதில் இருந்துச்சு, ஒரு மேஜிக்கல் பிரைட்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு டிவைன் பாராவும் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் அவர் வளர்ந்து வரும்போது அவர் ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அதே ஒண்டர்ஃபுல்லான விஷயம் தான் இப்போவும் நேச்சரில் இருக்குது, ஆனால் என்னால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நேச்சர் இப்போவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலுமே என்னோட பெர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. குழந்தையாக இருக்கும்போது ரெயின்போவை பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அந்த சந்தோஷம் இப்போ எனக்குள்ளே வரமாட்டுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலாக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ அவர்கிட்ட இருந்து போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நேச்சர் அதே மாதிரி தான் இருக்குது. என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் எப்படி பார்த்தனோ, எதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டனோ அதே நேச்சர் தான் இப்போவும் இருக்குது. பட் இப்போ என்னால் அதே மாதிரி சந்தோஷப்பட முடியல அப்படின்றாரு. ஸோ அந்த ஒரு மிஸ்ஸிங், அந்த ஒரு சேட்னஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு நேச்சர் அவரை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட் நான் வளர்ந்துட்டேன், ஒரு யங் மேனாக நான் மாறிட்டேன். இப்போ கூட நேச்சர் வந்து ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்குது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ரெயின்போ ஸ்கையில் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அங்கங்கே ரோஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகியிருக்கு. மூன் பார்க்கும்போது அது ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டார்ஸ் எல்லா இடத்துலையும் கிளிட்டர் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெவன்லி ஃபீல் எனக்கு கிடைக்கிது. சன்ரைஸ் கூட அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக எவ்ரிவேர் அந்த லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் சைல்ட்ஹுட்டில் பார்க்கும்போது எல்லாம் எப்படி அதோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சோ, எப்படி அது பியூட்டிஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுதோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் இட். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஒரு மேஜிக்கல் க்ளோரியாக ஃபீல் பண்ண முடியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இல்லையா, என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் அந்த ரெயின்போவை பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டேன் இல்லையா, அதே சந்தோஷம் இப்போ எனக்கு கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கான்ட்ராஸ்ட், எப்படி ஹியூமன் வந்து அவனோட ஏஜை பொறுத்து அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேச்சரை மனுஷன் பார்க்குற ஒரு பெர்செப்ஷன் வந்துட்டு அவன் குழந்தையாக இருக்கும்போதும் அவன் வளர்ந்ததுக்கப்புறமும் சேஞ்ச் ஆகுது. பட் நேச்சர் அப்படியே தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் இவர் வந்து ஸ்ப்ரிங் டைமை பற்றி பேசுகிறாரு. ஸ்ப்ரிங் டைம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீசன் இல்லையா, பேர்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு இருக்கும். லாம்ஸ், ஆட்டுக்குட்டி எல்லாமே அங்கங்கே ஜம்ப் பண்ணி அது விளையாண்டுட்டு இருக்கும். எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப சியர்ஃபுல்லாக கம்ப்ளீட் எனர்ஜி பேக்கேஜ் மாதிரி அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா லிவிங் க்ரியேச்சர்ஸுமே அந்த ஒரு ஹாப்பினஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் என்னால் அந்த ஒரு ஹாப்பினஸில் ஜாயின் பண்ண முடியல. ஈவன் நான் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு விஷயம், நான் இழந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்து அகெயின் என்னை அதில் சேர விடாமல் தடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேச்சர் வந்து என்ன தான் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும், இப்போவும் அது ரொம்ப க்ளோரிஃபைங்காக இருந்தாலும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும், எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு சைல்ட்ஹுட் விஷன் வந்து வேனிஷ் ஆகிட்டதுனால அந்த சைல்ட்ஹுட்டில் நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரியான ஒரு பர்செப்ஷனோட என்னால் ஏர்த்தை பார்க்க முடியல, என்னால் அந்த நேச்சரை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த்து ஸ்டான்ஸால் இவர் கேட்குறாரு அந்த பேர்ட்ஸோட எக்கோ சவுண்ட்ஸ் எல்லாமே, அது பாட்டு பாடும்போது அந்த எக்கோ சவுண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு கேட்குது. தென் அனிமல்ஸோட அந்த பிளேஃபுல்லான ஆக்டிவிட்டீஸ், அங்கங்கே ஆடு மாடெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. தென் நேச்சர் வந்து லைவ்லியாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ இவரையும் இன்வைட் பண்ணுது, நீயும் என்னோட அந்த பியூட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் என்னை இன்வைட் பண்ணுது. இருந்தாலும் அந்த மொமெண்ட் எனக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அந்த ப்ரெசென்ட் டைமில் நேச்சரோட இருக்கணுன்றது இல்லாமல் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் எனக்கு வந்து போகுது. அப்போ எதை பற்றி யோசிக்காமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேனே, இப்போ நான் அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலும் அது ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ்ஸாக இருக்காதேன்றது தான் எனக்கு தோணுது. என்னை சுற்றி
சுற்றி ஃபுல்லாக ஹாப்பினஸால் அது ஃபில் ஆகி இருந்தாலும் எனக்குள்ளே அந்த ஆப்சன்ஸ் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ் திரும்ப வந்துடாதான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு லாங்கிங் இருக்குது இல்லையா, அது அகெயின் நான் இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண விடாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஏஜ் வந்து எப்படி நேச்சர்கிட்ட இருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணுது, நம்மளோட பெர்செப்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் 5th ஸ்டான்ஸால் ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியா எப்படி வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ் ஃபீல் இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குழந்தை பிறக்கும்போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட தான் பிறக்கும் இல்லையா. அது தூங்கும்போது சிரிக்குது அப்படின்னா அது கனவுல ஏஞ்சல்ஸை பார்க்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கலி பை பர்த் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஹெவன் எப்படி இருக்குன்றது அதுக்கு தெரியும். ஸோ நேச்சரை பார்க்கும்போது ஒரு ஹெவன் மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பை பர்த் அந்த குழந்தை வந்து அந்த ஹெவன்லி ட்ரேசஸ், ஹெவனில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கேரி பண்ணிகிட்டே அது பிறக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பை பர்த் அதுக்கு அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் அந்த குழந்தை வந்து இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அதுக்கு இருக்குது. அதனால தான் அந்த குழந்தை நேச்சுரலாகவே நேச்சரை ரொம்ப அட்மையர் பண்ணுது. 6th ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வளர வளர ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையா இருக்கும்போது அது கண்ணுக்கு பார்க்குற எல்லா நேச்சுரலான விஷயங்கள் எல்லாமே அழகாக இருக்கும். மலையை அது ரசிக்கும், அதே மாதிரி ரெயின்போஸ் வந்தால், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே அதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜில் வளரும்போது அதோட ஹெவன்லி மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்த அந்த நேச்சுரலான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாத்த பார்த்து அட்மையர் ஆகிறது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெவனோட க்ளோஸாக இருந்த அந்த குழந்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்ல்ட்லி லைஃப்பை வந்து அடாப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், எர்த்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குழந்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பொயட் வந்துட்டு இந்த குழந்தைய ஒரு ஆக்டரோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆக்டர் ஒரு பிளேயில் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடல்ட்ஸை வந்து இந்த குழந்தைங்க இமிட்டேட் பண்ணும். ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணும், அவங்க தாத்தா, அவங்க அம்மா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க பண்ணுற மாதிரியும் ஒரு குழந்தை பண்ணும். அது சிரிப்பாக இருக்கலாம், நடந்து காட்டுறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை அப்சர்வ் பண்ணும், அதை இமிட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அது சோஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அடல்ட் கிட்டே இருந்து அதை கற்றுக்கிட்டு அதை இமிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட இண்டிவிஜுவாலிட்டி லேக் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த அடல்ட்டோட வேர்ல்டுக்குள்ளே அது என்டர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்குள்ளே இருந்த டிவைன் ஃப்ரீடம் வந்து ஃபேட் ஆகிட்டு அது கம்ப்ளீட்லி ஒரு வேர்ல்ட்லி லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. 8th ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போயட் வந்து டைரெக்டாக ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு சைல்டை பார்த்து அட்மையர் ஆகிறாரு. அந்த குழந்தையோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ இமேஜினேஷன். குழந்தைங்களோட வேர்ல்டு அப்படின்றது ரொம்பவே ஃபேண்டசி மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த குழந்தைங்க நிறைய விஷயங்கள் யோசிக்கும், அதில் என்ன வேணால் இருக்கலாம், நடக்காத விஷயங்கள், நம்ம யோசிச்சு கூட பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களால் இமேஜின் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே இவர் வந்து அந்த குழந்தைங்கள மைட்டி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு மெசஞ்சர் மாதிரி தான் அந்த 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைய இவர் பார்க்குறாரு. ஸோ அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது வந்து ரொம்ப டீப்பர் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். கடவுளோட அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம சின்ன வயசில் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து எவ்வளோ சின்னதாக எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாலும் ஸ்டில் அவங்கக்கிட்ட அந்த ஒரு டிவைன் ட்ரேஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவன்லி கனெக்ஷனோட அவங்க பிறக்கிறதுனால தான் என்ன தான் இந்த வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அவங்க ரொம்ப பியூராக இருக்கிறாங்க. அவங்களோட இமேஜினேஷன் எல்லாமே அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 9th ஸ்டான்ஸால் போயட் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு த கிரேட்னஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்டில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேட் விஷனை வந்து அவர் ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரு. குழந்தைங்க எல்லாமே இப்போ வரைக்கும் அந்த ஒரு டிவைன் ட்ரூத்தோட அவங்க கனெக்டடாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேருந்து இப்போ தான் நார்மலான எர்த்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க அம்மாவோட வயிற்றுலேயே இருந்தாலுமே அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயே அந்த குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அந்த ஒரு இமேஜினேஷன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது. பட் அது ஒரு அடல்ட்டாக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. கடவுள்கிட்ட இருந்து அந்த குழந்தை தூரமாக போக ஆரம்பிக்குது, வேர்ல்ட்லி லைஃப்பை அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைல்ட்ஹுட் அப்படின்றது தான் ஒரு சீக்ரெட்டான ஸ்டேஜ் ஓகேவா. லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பியூரான ஒரு சோலாக இருக்கிறது நீங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது மட்டும்தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த டிவைன் விஸ்டம் இருக்கும். கடவுளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவர் கூட நம்ம க்ளோஸாக இருக்கிறதுனால நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் ஆல்சோ பியூராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. 10th ஸ்டான்ஸால் இவர் இந்த சேட்னஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. குழந்தைங்க மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும், குழந்தைங்களால மட்டும்தான் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. அந்த ஸ்டேஜில் நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இப்போது எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கல தான், ஆனாலும் நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும். பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுதே தவிர இமோஷன்ஸ் ஒன்று தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மெமரி, ரிஃப்ளெக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது நம்ம வந்து சைல்ட்ஹுட்டில் ரெயின்போவை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். இப்போ நம்ம மனசுக்குள்ளே நிறைய சோகங்கள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் எனக்கு இப்போ இந்த ரெயின்போவை ரசிக்கிறதுலலாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு மனசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா
நம்ம இப்போ அத ரசிக்காம இருக்கலாம். ஆனா நான் ஒன்ஸ் இத ரசிச்சுட்டு இருந்தேனே, நான் குழந்தையா இருக்கும்போது என் அம்மா, அப்பா கூடவோ, ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ நாங்க உட்கார்ந்து அத பார்த்துட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த மொமெண்ட்ட நினைக்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. ஸோ என்னதான் அந்த ஒரு இயர்லி க்ளோரி வந்து நம்மகிட்ட இருந்து சைல்ட்ஹுட்டோட போயிட்டாலுமே, ஸ்டில் நம்ம வந்து லைஃப்ல ஒரு மீனிங் அண்ட் ஆல்சோ இன்ஸ்பிரேஷன் நேச்சர பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில அது நம்மள ஹீல் பண்ண தான் செய்யும் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு இப்பவும் இருக்க தான் செய்யுது. கம்ப்ளீட்டா நேச்சர ஒதுக்குற மாதிரியான ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணல. ஸோ அதனால நம்ம வளர்ந்துட்டா கூட அந்த ஒரு மெமரீஸோட நம்ம நேச்சரோட லைஃப்ப கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபைனல் ஸ்டான்ஸால போயட் முடிக்கும்போது ஒரு ஹோப்ஃபுல் அண்ட் ஆல்சோ பிலாசபிக்கல் கன்க்ளூஷனோட முடிக்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியுது சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்த அந்த ஒரு கம்ப்ளீட் க்ளோரி வந்து எனக்கு அகைன் கிடைக்காது. கம்ப்ளீட்டா அந்த ஒரு பிரைட் விஷன் எனக்கு கிடைக்காது. அப்போ நான் எப்படி மழைய ரசிச்சனோ, ஒரு குழந்தையா இருக்கும்போது அந்த மழையில எப்படி விளையாடினனோ, அந்த ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் எந்த ஒரு சோகமும் இல்லாம கம்ப்ளீட்டா ஹோல் ஹார்ட்டடா என்னால மழையில என்ஜாய் பண்ண முடியாது. ஆனா இப்பவும் அந்த மொமெண்ட்ட நினைச்சு பார்க்கும்போது என்னோட ஸ்கூல்ல நெய்பர்ஸோட இல்ல நம்ம பாட்டி ஊருக்கு போயிருக்கிறோம். அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி யார் கூட வேணா நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நம்ம மழையில நனைஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் மழையில நனைய முடியல. அப்படியே நனைஞ்சாலும் ஹோல் ஹார்ட்டடா என்னால சந்தோஷமா இருக்க முடியலனாலும், ஒன்ஸ் நான் நனையும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருந்தாங்க. நான் ஹாப்பியா இருந்தேன்ற அந்த ஒரு மெமரி என்கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ மழைய பார்க்கும்போது அத நான் நினைச்சுப்பேன். அது எனக்கு சந்தோஷத்த கொடுக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ ஒரு ஆர்டினரி நேச்சுரல் ஆப்ஜெக்ட் லைக் ஒரு ஃப்ளவரா இருக்கலாம், ஒரு லேண்ட்ஸ்கேப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது ஒரு டீப்பர் ட்ரூத்த கேரி பண்ணிட்டு இருக்கும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ஃப்ளவர் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு அர்பன் ஏரியால இருக்கிறோம். பட் நம்ம வந்து ஆல்ரெடி பொறந்து வளர்ந்தது ஒரு ரூரல் ஏரியா அப்படின்னா, அங்க நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த அர்பன் ஏரியால ஒரு ஃப்ளவர் நம்ம பார்க்கும்போது, ஊர்ல இருக்கும்போது நம்ம வீட்ல இது வளர்ந்துச்சே, நெறைய வச்சிருந்தோமே, இந்த மாதிரி நெறைய மெமரீஸ் வரும் இல்லையா? ஸோ அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அதில லாட்ஸ் ஆஃப் மெமரீஸ் இருக்கும்போது, கண்டிப்பா அது ஹாப்பினஸ கொடுக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப் நமக்கு குடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட வயசு வந்து நம்மள பெரியவங்களா மாத்திட்டே இருந்தாலும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலும், மெமரீஸ் வந்து நம்மள இன்னும் அந்த ஒரு குழந்தை பருவத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்